கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த முறை பவுல் திருமணம் அல்லது விவாகம் என்னும் உருவகத்தை பயன்படுத்தி எப்படி நியாயப்பிரமாணத்தை விளக்கினார் என்று 1 முதல் 6 வசனங்கள் வரை பார்த்தோம். 7ஆம் அதிகாரத்திலே. இப்போது ரோமர் 7ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் யாருக்கு மனமாகி இருக்கிறோம், கிறிஸ்துவுக்கா அல்லது நியாய பிரமாணத்திற்கா என்பதை விவாகம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி விசுவாச வாழ்க்கையை பவுல் தெளிவாக விளக்கி இருப்பதை பார்த்தோம். அதில் விசுவாசிகளாகிய நாம் நியாய பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் என்பதை திரும்ப திரும்ப பவுல் சொல்லி இருப்பதை நாம் பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரத்திலே விசுவாசிகள் பாவத்திற்கு மரித்தவர்கள் என்று சொன்ன பவுல் 7ஆம் அதிகாரத்தில் நாம் நியாய பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். அப்படியானால் பாவமும் நியாய பிரமாணம் ஒன்றா என்ற கேள்வி நமக்கு எழுவதைப் போல அன்றைய நாட்களிலே ரோமாபுரி யூத கிறிஸ்தவர்களுக்கும் எழும்பியிருக்கும். நாம் தேவனுக்கேற்ற கனி கொடுக்க வேண்டுமானால் நாம் நியாய பிரமாணத்திற்கு மரிக்க வேண்டும். அப்படியானால் நியாய பிரமாணத்தில் ஏதோ கோளாறு இருக்கிறது என்கிற எண்ணம் நமக்கு ஏற்படுகிறது இல்லையா? இது பெரும் எதிர் விளைவுகளை ரோமாபுரி யூத கிறிஸ்துவிடத்திலே ஏற்படுத்தும் என்பது பவுலுக்கு நன்றாக தெரியும். நியாய பிரமாணமே எல்லா பாவத்திற்கும் காரணம் என்றும் குறை சொல்லி நியாய பிரமாணத்தை முற்றிலுமாக நிராகரித்து உதாசீனம் செய்ய இது வழிவகுக்கும். நாங்கள் எந்த சட்ட திட்டங்களுக்கும் இனி கீழ்ப்படிய வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லி யூதர்கள், ரோமாபுரி யூத கிறிஸ்தவர்கள் நினைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நியாய பிரமாணத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள் இனி எந்த சட்ட திட்டங்களுக்கும் விசுவாசிகளாக நாங்கள் கீழ்ப்படிய மாற்றோம் என்று போர்க்கொடி பிடிக்க காரணமாகிவிடும். இது திருச்சபையில ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து நியாய பிரமாணத்தை முற்றிலும் நிராகரிப்பதுதான் சரி என்று எண்ண தோன்றிவிடும். இந்த சூழ்நிலையில தான் 7ஆம் அதிகாரம் 7வது வசனங்களில் இருந்து பவுல் ஒரு சரியான விளக்கத்தை கொடுக்க முன் வருகிறார். 7ஆம் வசனத்தை பார்ப்போம். ஆகையால் என்ன சொல்வோம்? நியாய பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் இன்னதென்று நியாய பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாய பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே என்று சொல்லி 7ஆம் வசனத்திலே பவுல் சொல்வதை பார்க்கிறோம். நியாய பிரமாணத்திற்கும் பாவத்திற்கும் தொடர்பு இருப்பது உண்மைதான். ஆனாலும் இரண்டும் ஒன்றல்ல. நியாய பிரமாணத்தினாலும் சில நன்மைகள் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பவுல் சுட்டி காட்டுவதை இங்கே பார்க்கிறோம். எனவேதான் நியாய பிரமாணம் என்ற வார்த்தை 1 முதல் 14 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சுமார் 30 முறை நியாய பிரமாணம் என்ற வார்த்தை பகுதியிலே வருவதை பார்க்கிறோம். நியாய பிரமாணம் ஆவிக்குரியது. கடவுளின் கட்டளைகள் பரிசுத்தமானவை, நல்லவை மற்றும் ஆன்மீக சிறப்பு கொண்டவை. ஆனால் நாம் மாம்சத்துக்கு உரியவர்கள். மனிதனின் இயல்பு பலவீனமானது. உலக இச்சைகளுக்கு எளிதில் அணிபடித்து விடுகிறோம். நாம் பாவத்திற்கு விடுக்கப்பட்டவர்கள். மனிதன் தன் சுய பலத்தால் பாவத்தின் பிடியில் இருந்து தப்பிக்க முடியாத அடிமை நிலை. நியாயப்பிரமாணம் எவைகள் எல்லாம் பாவம் என்று சுட்டி காட்டினாலும் அவற்றிலிருந்து விடுதலை அடைய முடியாத சூழ்நிலை. ஆகவே பவுல் சொல்வது பாவம் இன்னதென்று நியாய பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை என்று சொல்லி இந்த வசனத்திலே சொல்லுவதை பார்க்கிறோம். நியாய பிரமாணம் அஸ்தமானது என்று ஒதுக்கி வைப்பது ஒரு விசுவாச பிழை. நியாய பிரமாணம் நீதியானது, பரிசுத்தமானது, அது தேவனாலே அருளப்பட்டது என்று சொல்லி பவுல் சொல்வதை பார்க்கிறோம். ஆனால் பாவம் தீமையானது, மோசமானது, வஞ்சிப்பது, சாத்தானாலே அது கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் பாவமும் ஒன்று என்று கருதுவது
கருதுவது சரியானதல்ல. நியாயப்பிரமாணம் நமக்கு பாவம் எவை என்பதை சுட்டி காட்டுகிறது, அவ்வளவுதான். நியாயப்பிரமாணம் பாவமா என்று எதிர்பார்த்து இருந்த யூதர்களுக்கு பவுல் சரியான பதிலை இங்கே தருகிறார். விசுவாசிகள் என்ன நினைத்திருப்பார்கள்? ஏற்கனவே பவுல் நியாயப்பிரமாணத்தை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். இந்த 6 அதிகாரங்களிலே பவுல் நியாயப்பிரமாணம் நம்மை ரட்சிக்காது, அது நம்மை வழிநடத்தாது என்று பவுல் சொல்லி வந்திருப்பதை பார்க்கிறோம். பவுல் 10 கட்டளைகளிலே இச்சியாது இருப்பாயாக என்பதை எடுத்து இங்கு சொல்வதை பார்க்கிறோம். 8ஆம் வசனத்தை பார்ப்போம். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது, நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாய் இருக்குமே என்று சொல்லி பவுல் இங்கே சொல்வதை பார்க்கிறோம். நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியது, அது நன்மைக்குரியது என்று பவுல் இங்கே பதிலளிக்கிறார். பவுல் இங்கே நியாயப்பிரமாணத்தை குறை சொல்லாமல் அதனுடைய ஆன்மீக தன்மையையும் அதனுடைய நன்மையும் சொல்லுவதையே நாம் இங்கே பார்க்கிறோம். நியாயப்பிரமாணத்தை குறித்து பவுலின் கருத்து, அது பாவம் அல்ல, அது பாவத்தை உற்பத்தி செய்யவில்லை, பாவத்தை வரையறுத்து வெளிப்படுத்த மட்டுமே அது செய்கிறது என்று சொல்லி பவுல் சொல்வதை பார்க்கிறோம். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படாமல் இருந்திருந்தால் நமக்கு எது பாவம் என்று தெரியாமல் இருந்திருக்கும். நாம் நம் விசுவாச பயணத்தின் வழிகளில் உள்ள கன்னிகளை எச்சரிக்கும் பலகையாக நியாயப்பிரமாணம் இருக்கிறது. அதாவது நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நாம் நடந்து செல்லும் பொழுது நமக்கு ஏற்படும் ஆபத்துகளை எச்சரித்து காண்பிக்கிற எச்சரிப்பு பலகையாக நியாயப்பிரமாணம் இருக்கிறது என்று சொல்லி பவுல் சொல்வதை பார்க்கிறோம். இதை ரோமர் 3ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார். ரோமர் 3:20, இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படுவதில்லை. முதல் பாவமே இச்சையினால் உண்டானதுதான். ஏவாள் தோட்டத்தின் நடுவே இருந்த மரத்தின் கனியை இச்சித்ததனால் பாவம் உலகத்தில் வந்ததென்று ஆதியாகமத்திலே பார்க்கிறோம். பாவமானது நியாயப்பிரமாண வாய்ப்பை பெற்று எல்லா விதமான இச்சைகளையும் நமக்குள் உண்டு பண்ணிற்று. அதாவது தேவனுடைய நியாயப்பிரமாணம், அதாவது சட்டம் வரும்போது மனிதன் இயல்பான பலவீன காரணமாக பாவம் அதை தனக்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு தீய ஆசைகளை நமக்குள் தூண்டுகிறது. நியாயப்பிரமாணம் இல்லாது இருந்திருக்குமானால் பாவம் சத்ததாய் இருக்கும். நியாயப்பிரமாணம் நமக்கு எவை தவறு என்று சுட்டி காட்டாத வரை பாவத்தின் வீரியம் மறைந்து கிடந்து நியாயப்பிரமாணம் வரும்போதுதான் எது பாவம் என்பது நமக்கு தெளிவாக வெளிப்படுகிறது. 9ஆம் வசனத்தை பார்ப்போம். முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவனுள்ளவனாய் இருந்தேன், கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன் என்று சொல்லி பவுல் சொல்வதை பார்க்கிறோம். தேவனுடைய நியாயப்பிரமாணம் நேரடியாக தெரியாமல் அல்லது அதன் ஆழ புரியாமல் இருந்தபோது சுயநீதியோடு உயிரோடு இருந்ததாக பவுல் கூறுகிறார். நியாயப்பிரமாணம் தேவனுடைய கட்டளை அல்லது சட்டம் வந்தபோது பாவம் என்னவென்று வெளிப்படுத்தப்பட்டது. நியாயப்பிரமாணத்தினாலே பாவம் உயிர் கொண்டு எழ மனிதன் தன் பலவீனத்தை உணர்ந்து ஆவிக்குரிய மரணத்தை எதிர்கொண்டார். 10ஆவது வசனத்தை பாருங்க. இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனை எனக்கு மரணத்துக்கு ஏதுவாய் இருக்க கண்டேன். தேவன் தந்த நியாயப்பிரமாணம் மக்களுக்கு நன்மையான வாழ்வு தரவே கொடுக்கப்பட்டன. மனிதனின் பலவீனமான பாவ இயல்பு காரணமாகி அதே நியாயப்பிரமாணம் அவனுக்கு தண்டனையும் குற்ற உணவையும், அதாவது ஆன்மீக மரணத்தையும் தந்தது. நியாயப்பிரமாணம் கெட்டதல்ல, அது பாவம் என்ன என்பதை நமக்கு புரிய வைக்கிறது. 11ஆவது வசனத்தை பாருங்கள். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்தது, அதனாலே என்னை கொன்றது என்று சொல்லி பவுல் இங்கே சொல்வதை பார்க்கிறோம். பாவம் பயங்கரமானது என்பதை ஒருபோது மறந்துவிடக் கூடாது. இன்று பல நேரங்களில் பாவம் அவ்வளவு கொடியதல்ல என்று நினைக்கிறோம். அது சமாளிக்கக்கூடிய ஒன்றுதான் என்று நாம் சொல்லுகிறோம். நாம் ஆதாமின் பாவத்தையும் அதன் விளைவுகளையும் பார்க்கும்போது பாவம் உண்மையானது, அது பயங்கரமானது, அதன் விளைவு மோசமானது என்று பார்க்கிறோம். பாவம் செய்கிறவர்களுக்கு ஒருவேளை தற்காலிகமான சந்தோஷம் கிடைக்கலாம்,
ஆனால் பாவத்தின் முடிவு கசப்பும் மரணம் என்பதை மறந்துவிடக் கூடாது. சில வேளைகளில் பாவம் நமக்கு உதவி செய்வது போல தோன்றும், ஆனால் உண்மையில் அது நம்மை வஞ்சிக்கிறது. பாவம் நம் நண்பனை போல தோன்றும், முடிவில் அது நம்மை கொள்ளும். ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையுமாய் இருக்கிறது. இந்த பகுதியில் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை தமது சிந்தையிலே பவுல் கொண்டிருந்தார் என்பதை நமக்கு இங்கே உணர்த்துவதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நியாயப்பிரமாணம் தீமையானதல்ல, பாவமானதும் அல்ல. அது பாவத்தை வெளிப்படுத்தியது, அவ்வளவுதான். பாவத்தை வெளிப்படுத்துவதால் நியாயப்பிரமாணம் தான் பாவத்திற்கு காரணம் என்று சொல்ல முடியாது. நமக்கு ஆவிக்குரிய சட்ட திட்டங்களும் தேவை. உதாரணமாக, நாம் போதைப் பொருள் உபயோகிப்பது குற்றம் என்று சட்டம் சொல்லாவிட்டால் நாம் தொடர்ந்து உபயோகித்துக் கொண்டு இருப்போம். இப்போது சட்டம் இருப்பதால் நமக்கு அது தெரிகிறது, அது ஒரு குற்றம். அதுபோலதான் நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் எது என்பது தெரியாமலே இருந்திருக்கும். சட்டம் இல்லாவிட்டால் நாம் செய்வது குற்றமாகாது என்று வாதாடுவது எவ்வளவு முட்டாள்தனமோ, அதே போலதான் நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் இருக்காது என்று வாதாடுவதும் முட்டாள்தனம். மனிதன் உடலில் உள்ள நோயை கண்டுபிடிக்காவிட்டால் எப்படி நோய் இருப்பதை கண்டுகொள்வது? கடவுளின் சட்டம் தூய்மையானது மற்றும் நல்லது என்பதை இங்கே பவுல் விளக்குகிறார். நியாயப்பிரமாணம் பரிசுத்தமானது, கடவுளின் சட்டம் மனிதரை நல்வழிப்படுத்தவே கொடுக்கப்பட்டது. கற்பனையானது, இது எப்போதும் சரியானது மற்றும் தவறை சுட்டி காட்டுவது நமக்கு நன்மை அளிப்பதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் இங்கே புரிந்து கொள்ள முடியும். சங்கீதம் 19:7-8 வசனத்தை வாசித்தால், கர்த்தருடைய வேதமானது குறைவற்றது, ஆத்துமாவை திருப்பும், கர்த்தருடைய சாட்சியானது நம்பிக்கையானது, பேதையை ஞானியாக்கும், கர்த்தருடைய கட்டளைகள் நேர்மையானவை, இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும், கர்த்தருடைய கற்பனை சுத்தமானது, கண்களை தெளிவாக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான். அதே 119 சங்கீதம் 137 வசனத்தை பார்த்தால், கர்த்தாவே நீர் நீதி உள்ளவர், உம்முடைய நியாயங்கள் செம்மையானவர்கள் என்று சங்கீதக்காரன் சொல்வதை இங்கே பார்க்கிறோம். இப்படி இருக்க 13 வசனத்தை பாருங்க, இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படியல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாகும்படிக்கும் அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதினாலே பாவமாகவே விளங்கும்படிக்கு அப்படி ஆயிற்று என்று பவுல் சொல்லுகிறார். பவுல் எழுதிய ரோமர் நிருபம் 7ஆம் அதிகாரத்தில் இந்த வசனம் கடவுளின் நியாயப்பிரமாணம் நல்லதாகவும் பரிசுத்தமாகவும் இருந்தாலும் மனிதனுக்கு அது எப்படி மரணத்தை கொண்டு வருகிறது என்பதை விளக்குகிறது. நன்மையானது மரணம் அல்ல, நியாயப்பிரமாணம் தீமையானது அல்ல, அதே நல்லது. பாவத்தின் வேலை, பாவம்தான் மனிதனுக்கு அழிவையும் மரணத்தையும் ஏற்படுத்துகிறது. பாவத்தின் வெளிப்பாடு கடவுளின் நல்ல கட்டளையின் மூலம் பாவம் எவ்வளவு பயங்கரமானது மற்றும் கெட்டது என்பதை தெளிவாக இங்கே வெளிப்படுவதை பார்க்கிறோம். 14ஆம் வசனத்தை பார்ப்போம். மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதுதான் இருக்கிறது, நானும் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாமிசத்துக்குரியவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி பவுல் 14ஆம் வசனத்தை சொல்லுகிறார். நியாயப்பிரமாணம் தேவனுடைய சட்டம் பரிசுத்தமானது மற்றும் ஆவிக்குரியது. மனித பலவீனம். அப்போஸ்தலனாகிய பவுல் மனிதனின் இயலாமையை விளக்குகிறார். போராட்டம் ஆன்மீக நன்மைக்கும் மனித மாம்சங்களுக்கும் இடையே உள்ள யுத்தத்தை குறிக்கிறது. இந்த புதிய நாம் பழைய உடன்படிக்கைக்கு நாம் கட்டுப்பட்டவர்கள் அல்ல, நாம் புதிய உடன்படிக்கைக்கு கட்டுப்பட்டவர்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எரேமியா 31:31 பாருங்கள். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூத குடும்பத்தோடும் புதிய உடன்படிக்கை பண்ணுவேன். 31:32 நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்கிறார். இது எபிரேயரிலும் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 8:7 அந்த முதலாம் உடன்படிக்கை பிழைத்திருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டியதில்லையே. 8:10 எபிரேயர் 8:10 அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதில் வைத்து அவர்களுடைய இருதயங்களிலே அவைகளை எழுதுவேன்,
நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்களின் ஜனமாய் இருப்பார்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். அதே 8:12 எபிரேயரிலே, ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களை அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எபிரேயர் 8:13 சொல்லுகிறது, புதிய உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலே முந்தினதை பழமையாக்கினார், பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது, ஒருவழிந்து போக காலம் சமீபமாய் இருக்கு என்று சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவருடைய எல்லா பழைய சட்ட திட்டங்களும் நியாய பிரமாணங்களும் எல்லாம் இனி இல்லை. புதிய உடன்படிக்கையை அவர் நம்மோடு செய்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நியாய பிரமாணம் நம்மை ரட்சிக்காது, கிறிஸ்துவின் மேல் நாம் வைக்கும் விசுவாசமே நம்மை ரட்சிக்கும் என்று சொல்லி நாம் இதனுடைய கருப்பொருளாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நியாய பிரமாணத்துக்கு நாம் மறித்து நாம் தேவனுக்காக, தேவனோடு கூட இணைவதற்காக நாம் இப்பொழுது இருக்கிறோம். கர்த்தர் வரும்பொழுது நம்மை அவர் சேர்த்துக் கொள்வார். பிரியமானவர்களே, இத்தோடு நான் இந்த காணொளி காட்சியை நிறைவு செய்கிறேன். மற்றும் ஒரு புதிய காணொளி காட்சி வாயிலாக உங்களை சந்திக்க விரும்புகிறேன். தேவன் நாமே நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.